என்ஜே சன்ரைஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதம் நாம என்ன பேச போறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதமும் நம்மோடு தோழர் தாமரை இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் தோழர், எப்படி இருக்கிறீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நாம இன்னைக்கு முக்கியமா சில டாபிக் பேசலாம். எப்பவுமே ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்துக்குரிய முக்கியமான நாள் பத்தி பேசுவோம் இல்லையா? அந்த ஆமா. வகையில அந்த வரிசையில ஆம், அண்மையில தான் அன்னையர் தினம் முடிஞ்சது. ஆம், மே மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை இல்லைங்களா அது? ஆமா. ஆமா, முடிஞ்சது. அத பத்தி உங்களுடைய கருத்து. ஏன்னா, அன்னையர் தினம்னா மகளிர் தினத்துக்கு அடுத்தது நெஞ்சு நக்கிட்டாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு அதான் தினம் அது. அத பத்தி உங்களோட பயங்கரமா கருத்து. அன்னையர் தினம் ஐ திங்க் அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் வேற. ம். ஆனா இப்போ வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாங்க. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஏன்னா அடுத்த மாதம் ஜூன் மாதம் வந்து தந்தையர் தினம் வருது. ம். ஸோ ம். மே மாதம் அன்னையர் தினம். ஸோ அது வந்து நம்ம என்னதான் சொன்னாலும் எங்க கலாச்சாரத்துலலாம் ஒரு ஒரு நாளுமே அன்னையர் தினம், தந்தையர் தினம் தான். நாங்க அதெல்லாம் ம். ஸ்பெஷலாலாம் நாங்க கொண்டாட மாட்டோம். எல்லா நாளுமே ஸ்பெஷல் தான் அப்டின்லாம் சில பேர் சொல்லுவாங்க. பட் ஆனா ஐ திங்க் அந்த மாரி ஒரு நாள் இருக்கிறது வந்து அன்னையர்களுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலா ஏதாவது செய்றாங்க இல்லையா பசங்க. அது வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்லலாம். அது வந்து இப்போ என்னோட பசங்கலாம் வந்து போன மாசத்துல இருந்தே பிளான் பண்றது. இப்போ வந்து அடுத்த மாதம் தந்தையர் தினம்னா, இந்த மாதத்துல இருந்தே பிளான் பண்ணுவாங்க. என்ன வாங்கலாம்? என்ன எங்க கூட்டிட்டு போலாம்? எங்க வீட்ல வந்துட்டு ஜஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷலா ஏதாவது வீட்ல ஃபுட் செய்வாங்க. அவங்களே செய்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. சோ அது வந்து ஒரு என்ன சொல்றது? என்னதான் கமர்ஷியலைஸ் பண்ணிட்டாலுமே, எல்லாருமே வந்து அது அந்த கமர்ஷியலைசேஷன நோக்கியே ஒண்ணும் போறதில்லன்னு நான் நெனைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் அ டே லைக் அதுவும் முக்கியமா வந்து ரொம்ப பிஸியான நாள்ல என்ன சொல்றது? ஒரு ஒரு நாளுமே ரொம்ப பிஸியா இருக்கு. ஒரு ஒரு குறிப்பிட்ட டைப் டைம் ஆஃப் கரியர் வந்து எல்லாருக்குமே அப்படிதான் இல்லையா? ஆ சோ அந்த மாரி ஒரு பிஸியான கெரியர் இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நாள் வந்து ஆம், எந்த சாக்கு போக்கும் சொல்லாம ஓகே திஸ் இஸ் மதர்ஸ் டே. ஸோ நான் வந்து என்னோட அம்மாவோட ஏதாவது ஒன்று செய்ய போறேன் அப்படின்ற அந்த டைமை வந்து ஒதுக்கி பண்றதுக்கான ஒரு வாய்ப்பை இது வந்து கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆம், இதோட ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா ஐ திங்க் சிவில் வார் அமெரிக்கன் சிவில் வார் அப்போ அன்னா ஜார்விஸ் அப்படிங்கிறவங்க வந்து மதர்ஸை வந்து அதாவது அந்த வார்ல ஈடுபட்ட சோல்ஜர்ஸோட மதர்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு அவங்கள வந்து காங்கிரிகேஷ் காங்கிரிகேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு என்ன சொல்றது அவங்க ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு அன்னையர் கூட்டமைப்பு மாதிரி ஏற்படுத்தி அவங்க வந்து அத கொண்டு போனாங்க அப்படின்னு அதுல சொல்லி நான் நீங்க படிச்சேன். சொன்னது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அம்மா கூட ஒரு நேரம் நம்ம குடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த நாள் ரைட். மாறி இருக்கு அப்படின்னாலும், மாறி எப்படி இருக்கு. மகளிர் தினம் அப்படின்னு வரும்போது, அதோட ஹிஸ்டரி வேற. அதோட வேற. வரலாறுன்றது ஆமா. வொர்க்கிங் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகணும். அதே மாதிரி தான் ஆனா ஜார்விஸோட அம்மாவோட நினைவா நினைவா. ஆம், ஆமா. ஆன் மரியா ரீவிஸ் ஜார்விஸ் அவங்க ரைட். அந்த அன்சானிட்டரி கண்டிஷன்ஸ், அதாவது அந்த பெண்கள் இறப்பு விகிதம் அதிகமா இருக்கு, அந்த குழந்தைகளை சரியா பாதுகாக்க மாட்றாங்க, அதுக்காக அந்த மதர்ஸ் டேன்னு கொண்டாடி அது கொண்டாடிட்டு இன்னைக்கு வேற ஒரு இதுல நிக்கிறது தான் வியப்பா இருக்கு எனக்கு. அண்ணா ஜார்விஸோட அம்மா வந்து சிவில் வார்ல வந்து இந்த மாதிரி பெண்கள் பணியில ஈடுபட்டிருக்காங்க. அவங்க தான் அது ஆமா. அந்த இன்ஸ்பிரேஷனா சிவில் வார்க்கும் இருந்திருக்காங்க. முன்னாடி அவங்க ஒரு ரைட். கூட்டமைப்பு வச்சு நடத்துறாங்க. அப்புறம் சிவில் வார் வருது. அப்பதான் அந்த அ அதுல போரிடுற அந்த அ வீரர்களோட வீரர்களுடைய இணையர்கள், அந்த பெண்களுக்காக அந்த கூட்டமைப்பு மாறுது. அது ஒரு ஒற்றுமை இருக்கணும். ஏன்னா அங்க நார்த், சவுத் அவங்க இங்க வெர்ஜீனியால தான் இருந்தாங்கன்றது நமக்கு ஒரு வெஸ்ட் வர்ஜீனியா. தனி இது. ஆமா. ஆமா. ஆனா எனக்கு என்னன்னா, அதுல 2 கேள்வி. 1, அதோட வரலாறே மாத்திர்றாங்க. எப்படி மகளிர் தினம் இது அம்மாக்களுக்கான தினம் கிடையாது. அந்த ஆமா. பெண்களுக்கு சுகாதாரம். இன்னைக்கும் அது ஒரு பெரிய சவால் தான். ஆமா. நம்மளுக்கு பல பெண்களுடைய உலகம் முழுக்குமே அது சுகாதாரம்ன்றது வந்து ஒரு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா, பப்ளிக் ஆன விஷயம். டாய்லெட்ஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே, ஒரு சானிட்டரி பேட்ல இருந்து எல்லாத்துக்குமே இன்னைக்கும் ஆமா, நாம் பல நாடுகள், நம்ம இந்த முன்னேறிய நாடுகள், வளர்ந்த நாடுகளிலுமே அந்த பிரச்சனை இருக்கு. பெண்கள் ஆமா. எதிர்கொள்றாங்க. அப்ப அததான் அதனுடைய வேறு தான் அன்னையர் தினம்னு போகணுமே தவிர்த்து, இவங்க அதை டைவர்ட் பண்ணி மறுபடியும் பூங்கொத்து, அம்மா, தாய்மை, அதாவது குழந்தை பேருன்றது ரொம்ப முக்கியம்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இதுல இன்னொரு கேள்வி எனக்கு என்னன்னா, அப்ப
குழந்தை பெற்றுக்க முடியாத பெண்கள், அதுல அவங்களுடைய மனநிலையும் நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஆஹ் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள், குறிப்பா அம்மா இல்லாத பிள்ளைங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சொசைட்டில அது எப்படி வந்து பார்க்கப்படுதுன்ற எண்ணமும் நமக்கு வரணும் அப்படின்னு நான் இந்த நாள்ல யோசிக்கிறேன். அன்னையர் தினம்ன்றது அஹ் அது கொஞ்சம் பல இடங்கள்ல சிலருக்கு அது காயப்படுத்துற ஒரு தினமா கூட இருக்கு அப்படின்றதையும் நம்ம மறுத்துற முடியாது அப்படின்னு. அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, ஆனா ஜார்விஸ் வந்துட்டு அவங்க அம்மாவோட நினைவா இதை வந்து நினைவா கொண்டு வந்த கொண்டாடு. போது ஆம், இது வந்து ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டா எல்லா இடத்துலயும் பரவின பிறகு ஐ திங்க் 1911ஆம் ஆண்டுல வந்து இது வந்து அமெரிக்க பிரசிடென்டால அது வந்து ஆமா, அறிவிக்கப்பட்டது அப்ப அன்னையர் தினமா. வில்சன் நினைக்கிறேன் அவரு இருந்த. உட்ரோ வில்சன், ஆமா உட்ரோ ஆமா, வில்சன் அவருதான் நினைக்கிறேன். அதை வந்து கொண்டு வந்தாரு. சோ ஆனா வந்து அவங்க வந்து அத வந்து ரொம்ப டிசல்யூஷன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் படிச்சேன். அவங்க ரொம்ப மனம் வெறுத்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாங்க. ஏன்னா எந்த நோக்கத்துக்காக இது வந்து ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் வந்து அவங்களால கொண்டு போக முடியல கொண்டு போக அப்படிங்கறதுனால. முடியல. அத வந்து வரலாறு படிக்கும்போது நமக்குமே அது கோபம் இருக்கு. ஆமா. நீங்க கொண்டாடுற இது வந்து இது கிடையாது அப்படின்ற. அதுல ஏன்னா எப்படி அதாவது கெட் டுகெதர் கொண்டாடுறது அதை விட அதோட முக்கியமான நோக்கம் வந்து இது விஷயங்கள் கிடையாது. என்னது மதர்ஸ் மார்டாலிட்டி ரேட். அதாவது குழந்தை பிறக்கும் போது அந்த அம்மாக்கள் வந்து எந்த அளவுக்கு அவங்களோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுது. அது வந்து அதாவது ஹோல் பிரெக்னன்சியே வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிக்கிங் பாம் தான் இல்லைங்களா? ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் பர்சனலா ஏற்படுறதுக்கான அவங்களுடைய சான்சஸ் அனா உண்டு. ஜார்விஸோட அம்மாக்கு வந்து நிறைய குழந்தை பிறப்பு இருந்து கடைசியில 4 குழந்தைங்க தான் அவங்களுக்கு வந்து தங்கி இருக்கு, அது வந்து உயிரோட நம்ம இருக்கிறாங்க. நம்ம அது வந்து அவங்களுக்கு ஒரு ஃபேமிலிஸ்லயே பெரிய இதுவா இருந்திருக்கு. என்ன ரைட். நடக்குது அப்ப குழந்தைகள், நம்ம உடம்பும் பாதிக்கப்படுது, அதே நேரத்துல குழந்தைகளும் இறப்புன்னும் போது அதுக்காக தான் அவங்க வந்து அதுக்கு என்ன நடக்குது இதை ரைட். தடுக்கணும்ன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இது. அதை வந்து பூங்கொத்து சமைக்கிறது, நீ ஒரு நாள் அது சமைக்காத மட்டும் ரெஸ்ட் இல்ல. ஏதோ அது பெரிய தியாகம் மாதிரி. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இப்பவுமே வந்து அந்த அன்னையர் தினத்துல இப்ப நியூஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, ஓ இங்க உங்களுக்கு இந்த ஃப்ரீ குடுக்குறாங்க. உம் அந்த இடத்துல உங்களுக்கு அதுவும் ஃப்ரீ சாப்பாட்டுக்கு ஃப்ரீ லஞ்ச் குடுப்பாங்க. எல்லாமே. அந்த ஆமா. இடத்துல உங்களுக்கு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் குடுப்பாங்க. அதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஆனா, ஆம், அதாவது மதர்ஸ் மார்டாலிட்டி ரேட் எப்படி வந்து குழந்தை பிறப்பின் போது அமெரிக்கால வந்து அதிகமான அதாவது ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மார்டாலிட்டி ரேட் ஃபார் மதர்ஸ் வந்து இருக்கு அமெரிக்கால. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல கம்பேர் பண்ணும்போது. அப்போ வந்து ஏன் அந்த மாதிரி நடக்குது? ஏன் வந்து இப்போ வந்து குழந்தை பேரு அடையும் போது அவங்க சொல்ற அந்த கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அதிகமா வந்து ஹிஸ்டீரியா மாதிரி அது வந்து இக்னோர் பண்ணிடுறாங்க. அது வந்து டாக்டர்ஸ் கம்யூனிட்டிலேயே அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. ஒரு லேடி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொன்னா எக்ஸாஜரேட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கு. நீங்க ஒரு இக்னோர் அந்த பண்ற ஒரு இது இருக்கு. புக்க பத்தி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்விசிபிள் விமென் அப்படின்ற ஒரு ம்ஹும். நூல் இருக்கு. அதுல Yeah. வந்து நிறைய இந்த மாதிரி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம Right. தனி செஷன் வைக்கணும். Oh, எப்படி yeah. வந்து So பெண்களை இதெல்லாம் பத்தி வந்து இத பேசும்போது. பத்திலாமும் அந்த அன்னையர் தினத்துல டிஸ்கஸ் பண்ணப்படணும் இல்லீங்களா? ஆமா, அது அதுக்கு வந்து வந்து நம்ம அப்சென்ட் இன்னைக்கு ஆயிடுது. பேசுறது ஒரு முன்னோட்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்தது அன்னையர் தினத்தை தொடர்ந்து கென்டுக்கி டார்பி, அது வந்து குதிரை, அதை எனக்கு குதிரை பற்றி. பந்தயம் பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா வந்து என்னோட கென்டக்கி குதிரை பந்தயம் வந்து ஒரு முறை நான் பார்த்தேன். ஏன்னா வந்து டிவில வந்து அது போயிட்டு இருக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ம்ஹும். நிறைய பேர் அது வந்து பெட் பண்றாங்க அந்த குதிரை பந்தயம் அப்படிங்கிறது. ஆனா அது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பந்தயமா இருக்கு. அதாவது ஓல்டஸ்ட் 1905. ஸ்போர்ட்ஸ் ஸ்டில் சர்வைவிங் இங்க இருக்கு அப்படின்றதான் நம்ம இணையத்துல தேடும்போது ரைட். கிடைக்குது. அண்ட் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் 2 minutes இன் ஸ்போர்ட்ஸ் அப்படின்றாங்க. ஒரு 3 வயது ஆகப்பட்ட ஒரு நல்ல நல்ல வளர்த்தெடுக்கப்பட்ட குதிரையில வந்து உயர்ந்த அந்த ரேஸ் குதிரைன்னு சொல்றாங்க. நடக்கும். ஆமா. தரோ ஆமா. பிரெட்ன்னு சொல்றாங்க. தரோ பிரெட் ஹார்சஸ் வந்து நமக்கே தெரியும் எவ்வளவு விலை உயர்ந்த ம், ம். குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு. லூயிவில் கென்டக்கில இது வந்து நடக்குது. 3 மில்லியன் ஐ திங்க் பரிசு தொகை வந்து 3.1 மில்லியன் அதை வின் பண்றவங்களுக்கு. ம். ஆஹ் ஆனா அந்த இந்த குதிரை இந்த ரேஸ் வந்து இத பத்தி படிக்கும்போது நமக்கு நம்ம ஊர்ல கிண்டி ரேஸ் இதுல வந்து குதிரை நடக்கும். ஆமா ஆனா வந்து கலைஞர் இருக்கும்போது தான் 74ல அதுக்கு வந்து தடை போடுறாரு இல்லையா? தடை அதுக்குதான் போடப்பட்டது. அந்த இன்னைக்கும் அந்த அண்ணா மேம்பாலத்துல அந்த குதிரை குதிரையை வீரர்கள் பிடிச்சிட்டு வந்து இருக்க அடக்குற மாதிரி இருக்கும். மாதிரி ஆமா. 2 இது இருக்கும். அதாவது நாங்க தடை பண்ணியிருக்கோம்,
ஏன்னா நிறைய பேர் அதுக்கு அடிமையாகி பணத்தை விடுறது, அதனால குடும்பங்கள் பாதிக்கப்படுறது அப்படிலாம் வந்துச்சு. ஆனா ஆனா இன்னைக்கு நடக்குது அது. ஏன்னா அந்த லீகல் பேட்டில் போய் அதுக்கப்புறம் அதை வந்து திரும்பி கொண்டு வந்துட்டாங்க. 86ல தான் கொண்டு வந்தாங்க. அப்பெல்லாம் வந்து இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன அந்த வரலாறை படிக்கும் போது தோணுன ஒரு செய்தி, கலைஞர் வந்து அதை தடை பண்றாரு. 86ல யார் ஆட்சியில இருக்கிறா? அதிமுக தான் இருக்குது, எம்ஜிஆர் ஆமா. தான் இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்துல வரும்போது கலைஞர் தடை பண்ணது எதுக்கு தடை பண்றாரு? குடும்பங்கள் கிடக்கூடாதுன்னு தான் தடை பண்றாரு. அப்ப யார் ஆட்சியில வந்தது அதை பத்தி யாரும் பேச மாட்டாங்க. மதுவிலக்கு வந்து கலைஞர் கொண்டு வராரு. ஆனா அவர் அதை வந்து அடுத்து வர ஆட்சியில இவங்க மறுபடியும் அதை எடுக்கும் பொழுது கலைஞர் வந்து ஒரு 71ல அதை கொண்டு வராங்களா, 71ல வந்து தடை போடுறாரு. அந்த இல்ல 71ல இல்ல 74ல அதுக்கு எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். போட்டுட்டு எடுக்கிறாரு. அதை வந்து இது பண்ண முடியல. ஆனா மறுபடியும் தடை போடுறாரு. தடை போட்ட உடனே அந்த தடைக்கு அதுக்கப்புறம் ஆட்சி மாறிடுது. ஆட்சி மாறினோடனே இவங்க தான் வந்து அதை மாத்துறாங்க. ஆமா. மாற்று ஆட்சி வரும்போது, எம்ஜிஆரோட ஆட்சி வரும்போது தடை இருந்துச்சு. எம்ஜிஆர் தான் வந்து அந்த தடையை நீக்கினாரு. ஆமா. அதுல என்னன்னா மதுவிலக்கு வந்து கலைஞர் கொண்டு வந்த மதுவிலக்கு வந்து கலைஞர் எடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. கொண்டு வந்தாரு, அதுக்கப்புறம் தடை போடுறாரு அவரு. ஏன்னா அதுல கள்ளச்சாராயம் காசுறது அதிகமா ஆகும்போது, அதனால இறப்பு விகிதம் ஆகும்போது அதை எப்படி தடுக்கிறதுன்னு ஆமா. தெரியாம சரி கொண்டு வர்றாரு. ஆனா மறுபடியும் தடை போட்டுறாரு. அது யார் ஆட்சியில மறுபடியும் அந்த தடை எடுக்கப்பட்டதுன்றத பேசுறது இல்ல. அப்ப வந்து கலைஞரை மட்டும் குற்றம் சாட்டுறவங்க, இந்த குதிரை பந்தயத்தை கலைஞர் தானே தடை போட்டாரு, வேற யாரும் தடை போடல. அதுல வந்து இழந்த குடும்பங்கள் எத்தனை பேரு? நம்ம கென்டுக்கில இருந்து தமிழ்நாடு வரைக்கும் போகுதோம். ஆமா. அது வந்து நம்மளால தடுக்க முடியாது. ஒரு வரலாறை படிக்கும் போது நமக்கு தானாவே நம்ம ஊர் பக்கம் போகுது. அதுக்கப்புறம் முக்கியமா ஸ்லீப் அவேர்னஸ் மந்தா இது. தூக்கம் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமா. அது இல்லைன்னா நம்ம வந்து நம்மளோட உடல் நலம் வந்து முக்கியமா இதயமும் மூளையும் வந்து பாதிக்கப்பட்டா நம்மளோட மற்ற உடல் அவயங்களும் வந்து தானா அதனால பாதிப்படையறதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ டயபிட்டிஸ்ல இருந்து, ஸ்ட்ரோக்ல இருந்து, பிளட் கிளாட்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து நீங்க தூக்கம் சரியான அளவு குறைவான இருக்கும்போது வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து உறுதியாக்கப்பட்ட உண்மை. சோ அதுதான் என்ன சொல்றது, ப்ரூவன் குறைந்தது ஒரு 6 மணி நேரம் தூக்கம். நம்ம வந்து பெரியவங்களா இருந்தா 6 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும். 6 மணி நேரம் பத்தாதுன்னு தான் சொல்றாங்க இப்போ. ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் வந்து 6 மணி நேரம் பத்தாது, அட்லீஸ்ட் 8 மணி நேரம் கண்டிப்பாவே இருக்கணும். அப்படி இல்லைனாலும் அந்த 7 to 8 hours சொல்லுவாங்க இல்லையா, அந்த ரேஞ்சில இருக்கணும் அப்படின்னு தான் ஸ்லீப் ஸ்பெஷலிஸ்ட் இப்ப சொல்றாங்க. அதாவது இந்த தூக்கமின்மை மட்டும் அது தூக்கமின்மைக்கு காரணம் வந்து நம்ம முழிச்சிருக்கிறது மட்டும் இல்ல, நம்மளோட உடல்ல வந்து ஸ்லீப் ஆப்னியா மாதிரி சில உடல்நல குறைபாடுகள் இருந்ததுன்னா நம்மளால தூங்க முடியாது. இப்போ குரட்டை விடுறவங்க எல்லாருக்குமே ஸ்லீப் ஆப்னியா இருக்கும்னு நான் சொல்லல, பட் ஆனா அதுவும் ஒரு சைன். குரட்டை விடுதல்ன்றது சைன். அப்புறம் கேஸ், லைக் என்ன சொல்றது, அப்படின்னு கேஸ் பண்ணி எந்திரிப்பாங்க திடீர்னு. சோ அதுவும் வந்து ஒரு சைன் அந்த ஸ்லீப் ஆப்னியா இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அந்த ஸ்லீப் ஸ்டடீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, உங்களுக்கு ஸ்லீப் ஆப்னியா இருக்கு, அதனால நீங்க வந்து சிபேப் வச்சு தூங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நான் வந்து சந்திச்சிருக்கேன் சில பேர் வந்து ஸ்லீப் ஆப்னியா இருந்து அதுக்கப்புறம் சிபேப் வச்சு தூங்கி, அதாவது அப்பதான் உங்களுக்கு ரியலைஸ் பண்றாங்க தூக்கம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு அப்படின்னு. அதாவது நைட் அண்ட் டே டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். அவ்வளோ ரிஃப்ரெஷ்டா இருந்தது. நான் காலையில எந்திரிக்கும் போது நான் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து அது உணரவே இல்லை. அதாவது நான் தூங்குறேன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்னையும் அறியாம என்னோட மூளை, அதாவது உங்களுக்கு ஆக்சிஜன், அதாவது இந்த நாக்கு வந்து இதுல என்ன சொல்றது, அந்த மூச்சு விடுறத வந்து தடுக்கும் போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஆக்சிஜன் மூளைக்கு போகாம மூளை வந்து விழிப்படையுது. மூளை விழிப்படைஞ்சு உங்களை எழுப்புது. ஆனா அது உங்களுக்கே தெரியல. நீங்க வந்து எந்திரிக்கிறீங்க, உங்க மூளை வந்து எந்திரிக்குது. அது வந்து விழிப்பா இருக்கு. ஏன்னா அவங்களோட ஆக்சிஜன் லெவல் போயிட்டே இருக்கு, குறைஞ்சு குறைஞ்சி போயிட்டே இருக்கு அப்படின்றதுனால நீங்க எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க தூங்கி இருக்கீங்கன்னு நினைச்சிக்கிறீங்க. ஆனா வந்து உங்க மூளை வந்து விழிப்பாவே இருந்திருக்கு. சோ அந்த இது வந்து நிறைய நாட்கள் இது நிறைய பேருக்கு வந்து நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்ல கொண்டு போய் விடும். முக்கியமா டயபிட்டிஸ். நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்றவங்க கூட பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு டயபிட்டிஸ் வரதுக்கு சான்சஸ் உண்டுன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தூக்கத்தோட அருமை வந்து அதை கிடைக்காதவங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து தூக்கத்தை இந்த இழக்க கூடாது. மாதம் இது வந்து மே மாதத்துல வந்து நிறைய செய்திகள் பேசியிருக்கோம். அன்னையர் தினத்துல தொடங்கி
அதோடைய வரலாறு, அதுக்கப்புறம் கென்டக்கி அந்த குதிரை பந்தயம், குதிரை இப்ப பந்தயம். வந்து தூக்கம் வந்து எவ்வளவு முக்கியம் ஆமா. அப்படின்னு. எல்லா நம்ம பேசின எல்லாமே வந்து நேயர்களுக்கு கண்டிப்பா ஒரு புது தகவல தந்திருக்கோம் அப்படின்னு நாம நம்புறோம். ஏன்னா நமக்குமே நெறைய தகவல்கள் படிக்கும்போது புதுசா தான் படிக்கும்போது இருந்தது. தான் தெரியும். குறிப்பா ஆமா. அன்னையர் தினத்தோட வரலாறா இருக்கட்டும். கென்டக்கி ரேஸ பத்தி பெருசா நம்ம படிச்சதே கிடையாது. அத பத்தி படிக்கும் பொழுது. அம் நேயர்களும் அத வந்து கேட்டு பயனுறுவார்கள் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த மாதம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி.